அயலி சீரியலுடைய நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ப்ரோமோ என்ன அப்படின்றத பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோடை பொறுத்த வரைக்கும் செலியனை கொல்ல வந்தது காளியப்பன் தான் அப்படின்ற உண்மை சிவாவுக்கும் அயலிக்கும் தெரிய வந்துடுச்சு. இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டலிருந்து கபிலன் போகிறத பாவை பார்த்துட்டு இந்த விஷயத்த உடனே சிவா கிட்டேயும் அயலிக்கிட்டேயும் சொல்ல, அப்போது கபிலன் இன்னும் சென்னையில் தான் இருக்கான் அப்படின்ற விஷயம் இவங்க ரெண்டு பேருக்கும் தெரிய வருது. இதுதாங்க லாஸ்ட் எபிசோடுக்கான ஹைலைட். சரி, ப்ரோமோ என்ன அப்படின்னு பார்த்தா, சிவாவுடைய அம்மாவுக்கு நாளைக்கு பிறந்த நாள் அப்படின்னு சிவா அதனுடைய அக்கா இந்திராணி கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது அம்மாவுக்கு நாளைக்கு பிறந்த நாள், கோவிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்ல, இவ்வளோ நாளும் அம்மாவுடைய பிறந்த நாளை நீ தனியாக தானே செலிப்ரேட் பண்ண, ஸோ இந்த வருஷம் நம்ம எல்லாரும் சேர்ந்து கொண்டாடலாம், நான் ஒரு 100 பேருக்கு அன்னதானத்துக்கு ரெடி பண்ணுறேன்னு இந்திராணி சொல்ல, அந்த இடத்துல இந்திராணிக்கு சிவா வந்து நன்றி சொல்கிறாங்க. அதற்கான எல்லா வேலைகளும் நான் பார்த்துட்டு வரேன்னு சிவா அங்கேருந்து கிளம்ப, அப்போது அயலி சிவா கிட்டே சொல்கிறாங்க, அம்மாவுடைய ஃபோட்டோவை புதுசாக ப்ரேன் பண்ணி இன்றைக்கே வேணும் அப்படின்னு சொல்லி நீ வாங்கிட்டு வந்துருன்னு சிவாவை அனுப்பி வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் செலியன் வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ செலியனை பார்த்து அயலி ஒரு பக்கம் மௌனமாக சிரிக்க, இந்திராணியும் பார்த்துட்டு இருக்காங்க. இதோட இந்த ப்ரோமோவை முடிச்சிருக்காங்க. இந்த பிறந்தநாள் கொண்டாட்டத்தில், அதாவது சிவாவுடைய அம்மா பிறந்தநாளில் என்ன குட்டி கலாட்டா செய்ய போகிறாங்களோ அப்படின்ற எதிர்பார்ப்போட இந்த ப்ரோமோவை கொடுத்துருக்காங்க. சரி, பார்க்கலாம் அப்படி என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைகளை நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நம்மளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த ப்ரோமோ பற்றின உங்களுடைய கருத்தை வழக்கம் போல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.